போகலாம். போகலாம் போகலாம். குழப்பம் இல்லாமல் நிதானமாக கீழ் போடுங்க அக்கா. குழப்பம் இல்லாமல் நிதானமாக கீழ் போடுங்க. பிரேக் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பிடிச்சிருங்க, பிடிக்கல. பட் என்ன செகண்ட் கியர் போட்டுக்கணும், போடலை. ரிலாக்ஸாக இருங்கக்கா. நம்ம ரோடு தெரிஞ்சுதுங்களா? நீங்கள் பிரேக்கில் சும்மா காலை வைக்கக்கூடாதுக்கா, பிரேக்கை யூஸ் பண்ணணும். பிரேக்கில் காலை வச்சு யூஸ் பண்ணணும். மெதுவா மெதுவா அக்கா, கீரை போட்டு ஏன் உடைக்கிறீங்க? ரிலாக்ஸாக இருக்கீங்க, ஏன் பரபரப்பாக இருக்கீங்க? என்னாச்சு? இங்கே சொல்லி இது போகிறீங்களா? ஏதாச்சும் ப்ரோக்ராம் இருக்கா? ரிலாக்ஸாக இருங்க. மூமெண்ட் ஆகுது அவ்வளோ. மூணாவது
அக்கா கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும் அக்கா. கீர் 2வது கீர் போடுங்க அக்கா. அக்கா அக்கா ஏன் இவங்களை பார்த்துட்டு பயப்பட்டீங்க? இப்போது பிரேக் உங்கள் காலில் இருக்குது, கிளச்சு இவ்வளோ நேரம் நிதானமாக ஓட்டினவங்க. இப்போ அவங்கள பார்த்துன்னா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைக்கா. பிரேக் பிடிங்க, கிளச்சை பிடிச்சினாலே மோட முடிஞ்சுது. அவங்கள பார்த்துனா கிளச்சை பிடிக்கிறதே மறந்துட்டீங்க. நமக்கு எல்லா சூழ்நிலையும் நம்ம பிரேக்கு கிளச்சை பிடிச்சாலே போதும், நம்ம நிதானம் ஆகிக்கலாம். பிரேக் பிடிக்க போதும், கிளச்சை ஃபுல்லாக தான் பிடிக்கணும். பிடிக்கலாமா வேண்டாமாலாம் யோசிக்கக்கூடாது. டக்குனு கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிங்கன்னா எனக்கு வேணுங்க கீர் போட்டு போயிடலாம். அவர் வராருன்னு அவருக்கு அவ்வளோ தூரம் ஹார்ன் அடிச்சிங்களே, ஹார்ன் அடிக்கிறதுக்குள்ள அந்த லைட்டை தூக்கி காட்டணும். அந்த லைட் வச்சு உங்களை பார்த்த மாதிரி தூக்கி காட்டணும். நீங்கள் நிறுத்தினது தப்பெல்லாம் இல்லை, சூப்பரான தான் போனோம். நிறுத்தினது நல்லா தான்க்கா, கரெக்டு தான். நீங்கள் நிறுத்தாமல் போயிருந்தீங்கன்னா சிரமம். ஜேசிபிக்கார் கூப்பிட்டு போயிருப்பார், அதுக்கு நீ இப்போ ஆஃப் பண்ணது தப்பு.
இவ்வளோ ஸ்பீடு எங்கேயும் போகிறீங்க? ப்ரோக்ராம் இருக்கா உங்களுக்கு? யார் பரபரப்பாகவே இருக்கீங்க, கிருகிருன்னு ஓட்டுறீங்க. இல்லை பசங்களுக்கு ரெடி பண்ண போகணும். அப்படியா? 2வது கியர் போடு. பசங்களுக்கு மதியம் தான் ஸ்கூலு. இப்போ தம்பிக்கு கொஞ்சம் போகணுமா. பஸ் இருக்கா உங்களுக்கு இந்த டைமில்? நினைக்கிறேன் வந்துடுறேன். இருக்கேன் மேஃப் ராக்கியாபாளையம் போயிருக்காரு. நெல் கோயில் வழி கண்டனன்ஸா? அதான் சொன்னாங்க. சரி நான் லீவு கூட விட சொல்லி நம்மள பண்ணேன். இல்லை 2 நாள் லீவ் ஆயிடுச்சு. மாதிரி இன்றைக்கி விட்டால் 3 நாள் லீவ் ஆயிடும். 3 நாள் லீவுங்கும்போது அது நிதானம் இருக்காது. ஆனால் பரவாயில்ல, 2 நாள் லீவான மாதிரி ஃபீல்டில் ஓட்டல. நீங்கள் நல்லா ஓட்டுறீங்க. பட் ஒரு பரபரப்பாக ஓட்டுறீங்க. பரபரப்பாக அது ரொம்ப பரபரப்பாக இருக்குது. இல்லை 10 மணிக்கு மேலே வந்து கொஞ்சம் க்ரௌட் இல்லை. அதெல்லாம் பார்த்து ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நாளைக்கு நீங்கள் சிட்டிக்குள்ளே தான் ஓட்டணும். நாளைக்கு சிட்டி வழியும் தான் வரணும். என்ன பண்ணுவீங்க? அதான் சொன்ன கூப்பிட்டு கொஞ்சம் இல்லை நீ சொன்னப்பா அவர் கொஞ்சம் கூப்பிட்டுருக்கப்பா நாளைக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை இந்த ஷார்ட்டாக கொஞ்சம் கிளாஸ் மட்டும் அதுக்கு மட்டும் எடுக்க சொல்லுப்பா. நீங்களும் போங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா. ஒன்றும் இல்லை, கரெக்டு தான். இது திட்டினாலும் சரி ஏதோ கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு வந்தாலும் கூட ஏதோ சரி கரெக்டாக பண்ணுறோமோன்னு. இல்லை கரெக்டாக ஓட்டுறங்கிறது அமைதியாக இருக்கேன். நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா தான் கமெண்ட் கொடுக்கலாம். நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது நான் தப்பு கமெண்ட் கொடுத்து என்ன பண்ணுறது? அதெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. நீங்கள் வாட்டி ஜாலியாக ரிலாக்ஸாக ஓட்டுங்க. நம்ம ரோடு பிரேக் பிடிக்கலாம், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கலாம். நம்ம ரோடு அவ்வளோதான். இந்த நிதானம் இருந்தால் போதும். பட் இன்னைக்கு பட்டாயை கிளப்பிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வாட்டு கிருகிருன்னு. அரை மணி நேரம் வர வேண்டிய இடத்த நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்க தெரியும். ரொம்ப ஸ்பீடாக புரியல. 4 இயர் போயிருக்கணும். பின்னால் வேறு வேன் வருது. சொல்லுங்கள். பின்னால் வேன் வருது. நமக்கு முன்னால் யாருமே இல்லையே, பின்னால் வர வேனை பார்த்து என்ன பண்ணுறது? அதிக வேகமே வேண்டாங்க. டூவீலர் இதில் வந்து கான்செப்ட் வந்து ஜாஸ்தி. போக போக பையனை தாண்டிக்கலாம். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருங்க. பிரேக் பிடிக்கணும், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். போகலாம். பின்னால் பார்க்காதீங்க. நீங்கள் போனால் தான் அவர் போக முடியும். இருண்ணா போகலாம். பிரேக் விட்டுருங்க. நீங்கள் அக்கா 3ல் நிறுத்தணும். அக்கா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அது 3ல் நிறுத்தணும். 3 தாண்டி எடுக்கக்கூடாது. 3ல் நிறுத்துங்க. 3 நாள் நிறுத்துங்க. பிரேக் விட்டுருங்க.
பிரேக் விட்டுருங்க. 3 நிறுத்திங்கன்னா போயிடும். என்ன இருந்தது நம்ம ரோடு 3 நிறுத்தினா தான் போகுதுக்கா. டக்குன்னு அவங்கள பார்த்தோன்னே அத்தனை வண்டி வருதுன்னு பயந்து என்ன பண்ணுறது? 2வது கீர் போட்டுருங்க. அந்த ரோடுக்கு போயிடுது. நிதானமா இருங்க அக்கா. மேடு ஏத்தலாம் படம் ரிவல்ஸ் போகலையே. நீங்கள் 3ல் நிறுத்தினா ரிவல்ஸ் போகலையே. நீங்கள் அதை ஏன் திரும்ப மறந்துடுறீங்க? மறக்கல வருது. இப்போ டக்குன்னு மேடு 2 காலம் திரும்புறது. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க. எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிருக்கீங்க தெரியுமா? தெரியுதா உங்களுக்கு? செகண்ட் கீர் இது போட்டுக்கணுமா? காரை தாண்டி கூட நிறுத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடுங்க. ஃபுல்லாக ஸ்டேரிங் ரைட்டில் திருப்பி, அந்த சைடு சுற்றி திருப்பி, ஃபுல்லாக திருப்பி. பின்னால் வண்டி வருதா, முன்னால் வண்டி வருதுன்னு பார்த்து யூட்டர்ன் பண்ணிடுங்க. மூணை தாண்டி எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆயிடும். இப்படி வரும்போது இதாயிருதுங்க. அக்கா ஒரு நூல் தான், லெக் இல்லை, கம்ப்ளைண்ட் இல்லை. இப்போ லெக் என்ன பண்ணலாம்? லெக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாமா? வரும்போது லூஸ் ஆன மாதிரி இருக்குது. ஆமாம், 3 நிறுத்தினா தான் வண்டி போகும். நீங்கள் 3 தாண்டி 3.1 வந்தாலும் வண்டி ஆஃப் ஆயிடும். ஸ்டார்ட் பண்ணுங்க. போகுது இல்லைங்க, மாற்றிக்க அந்த மரத்துக்கடியில் போயிடலாம். போட்டுங்க, செகண்ட் கீர் போட்டுங்க. இன்னும் தப்பு. ஓகே, பட் அது 3ல் நிறுத்தினா மட்டும்தான் அது கிளியராக இருக்கும். நீங்கள் அது லெக்கு கம்ப்ளைண்ட்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. இப்படி இருக்கிற இல்லைங்களா, இப்படி இது இப்படி என்னோட இந்த மனசு கால்குலேஷன் இப்படி வருதுங்கிற மாதிரி அதை தாண்டி வரக்கூடாது. அது தாண்டி வராமல் வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது தாண்டி வந்துட்டுனா வண்டி கண்டிப்பாக ஆஃப் ஆயிடும். அது தாண்டி வரக்கூடாது. அப்படி ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க. ஏதோ ஒரு கீரில் போட்டுருங்க. நாளைக்கு செட்டிவாளி வந்துடுங்க. செட்டிவாளி வந்துட்டிங்கன்னா அப்படியே அந்த லைனில் போய்க்கலாங்க. நாளைக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் இயர் இது கொஞ்சம் கிளாஸ், அதுக்கு நீங்கள் இப்படி சொல்லிட்டே அதுக்கு நான் கூட சொல்லிகிட்டே வர முடியுமாங்கன்னு கேட்குறீங்க. இல்லை, நாளைக்கு அண்ணாவே சிட்டியில் ஓட்டுனதே இல்லைங்க, க்ரௌடில் ஓட்டுனதே கிடையாது. வழி இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்டானோ வாதியாக இருக்கு. வேறு வழி இல்லை. அப்புறம் எல்லா பக்கம் ஓட்டி போடுங்களா? இல்லைங்க, ஸ்ட்ரிக்டாக இருந்து என்ன பண்ணுறது? ஏதோ உங்களுக்கு என்ன பண்ண முடியும் அதை பண்ணுறேன். பட் நம்ம எல்லா பக்கம் ஓட்டணுமில்ல. இல்லை, நாளைக்கு உண்மையான சிட்டி க்ரௌடுக்குள்ள ஓட்டுறது நாளைக்கு ஃபஸ்ட்டு உண்மையான. அதை நாங்கள் சொல்லிட்டோம்ப்பா, நான் வரலன்னு கூட வரலன்னு கூட சொல்லியிருங்கப்பா அப்படின்னு. நேற்று ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஏதோ புலம்பலாக இருந்துச்சு. பார்த்துக்கலாம் வாங்க, அங்கே போனால் தான் அங்கே என்ன இருக்குன்னு தெரியும். ஏன்னா நான் இந்த இப்படி ஓட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் அப்படி இல்லை. அப்போ இதுக்குள்ளே ஓட்டதான், இதுக்குள்ளே ஓட்டலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு 11 days ஆச்சு. 11 நாள் ஆச்சு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நான் இந்த பேலன்ஸ் பின்னாடி வண்டி வருதுன்னு கார் சொல்கிறேன். மேடு ஏறணும், ரிவர்ஸ் வந்துடக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் எனக்கு இன்னும் 4 நாள் நான் இதுக்குள்ளேயே ஓட்டிக்கிறேன்னா ஓட்டிக்கிங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் தான் சொல்லணும் என்ன பண்ணுறீங்க. ஓட்டுங்க. இல்லை, நாளைக்கு கொஞ்சம் முழுக்க நல்லா ஒரு டிப்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு தான் சொன்னேன். அது ஏதோ டிப்ஸ் கொடுக்க தானே உட்காந்துருக்கேன். டிப்ஸ் கொடுக்க தான் உட்காந்துருக்கேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறாங்களோ, அது பதட்டத்திலே கடகடன்னு போயிட்டு கடகடன்னு வந்துட்டீங்க. இங்கே பாருங்க, 20 நிமிஷம் தான் ஆச்சு நீங்கள் வந்துட்டீங்க.
நீங்கள் அந்த இடத்த சுற்றி அந்த இடம் வரைக்கும் 1/2 மணி நேரம் ஆகும். இப்போ நம்ம கோயில் வழி சுற்றி வந்தோம்ல முத்திரம்பாளையம் 1/2 மணி நேரம்லாம் வர முடியாது. நீங்கள் 20 நிமிஷத்தில் வந்துட்டீங்க. இப்போ டைம் ஓடிட்டு தான் இருக்குது. 22 இது வரைக்கும் 21 நிமிஷம் தான் இருக்குது. பட் வண்டி நல்லா ஓட்டுறீங்க. பட் கொஞ்சம் படபடப்பாக ஓட்டுறீங்க. பட் நீங்கள் ஓட்டின டைமிங்லாம் ஓகே, பிரச்சனை இல்லை. ரெகுலராக ஓட்டுற டைமிங்லாம் ஓட்டியிருக்கீங்க. பட் என்ன பண்ணீங்கன்னா அந்த படபடப்பில் ஓட்டுறீங்க. அந்த படபடப்பு இல்லாமல் ரிலாக்ஸாக ஓட்டணும், அவ்வளோதான். சரிங்களா? பைசா போட்டு விட்றாங்க. ஓகே 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 ஓகே. அண்ணா வராருங்களா? நான் வருவேன். நான் நினைப்பேன் இப்போ பஸ் இருக்குது. இப்போ ஃபுல் டைம் தானே. அப்படிங்களா? சொன்னீங்கன்னா ஊருக்கு உங்கள் ஊருக்கு போகிறேன். மேட்டுப்பாளையம் காரமடை தாயனூர் போகிறோம். சரி சரி. தாயனூர் போகிறோம். பாய். நாளைக்கு வந்துடுறேன். சித்திபாளையம் நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் என்ன அண்ணன்ட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நைட்டு கூப்பிடுங்க, இல்லை காலைல கூப்பிடுங்க. எதுக்குங்க? ஏன் பாருமா, கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுவேன். நான் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். 100% சப்போர்ட் பண்ணுவேன். அதை நான் பார்த்துக்கிறேன். வாங்க. சரி ஓகே. ஓகேக்கா. மகா பாய் சொல்லிடு.